அக்குபஞ்சர் வந்து ஒரு பிளாசிபோன்னு தான் சொல்றாங்க. அப்படின்னா அக்குபஞ்சர் வந்து ஒரு மாயை. அது வந்து நிஜமாவே சயின்டிஃபிக் ப்ரூவன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்படி கிடையாது. யூஎஸ்ல கூட பாத்தீங்கன்னா இப்போ இன்சூரன்ஸே கவர் பண்ற அளவுக்கு தான் அக்குபஞ்சர் இருக்கு. நீச்சல் குளத்துல ஒருத்தவங்க வந்துட்டு முழுகிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள இழுத்து போட்டுட்டு நம்ம வந்து இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து நீங்க நல்ல ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்துட்டு விழிச்சிருவாங்க. அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் 0% சைடு எஃபெக்ட் இல்லை. நீங்க ரொம்ப ஷார்ட் டெம்பர்னு வச்சுக்கோங்களேன், கோவம் அப்படி வரும், தூக்கி வீசி எறிவீங்க, அப்படி கத்துவீங்க, இரிட்டேட் ஆவீங்க. பட் ஒரு அக்குபஞ்சரிஸ்டால உங்களை காம் டவுன் பண்ண முடியும். லிவர், கால் பிளேடர், அவங்க 2 பேரும் ஒரு பேர். அவங்க ஹீட் ஜாஸ்தி ஆச்சுன்னா நீங்கள் அப்படி ஒரு கோவம் உங்களுக்கு வரும். ஸோ நான் அவங்க 2 பேரையும் ட்ரீட் பண்ணனா உங்களோட கோவம் காம் டவுன் ஆகிடும். சரகேசி உங்களுக்கு தெரியும் இல்லையா, மாற்றுத்தாய். அவங்களால வந்து குழந்தை பெற்றுக்கணும்ட்டு அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட யூட்ரஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யாரால முடியும்னா கண்டிப்பாக அக்குபஞ்சரால முடியும். பேசிக்காக நம்மளோட தப்பு எங்கே நடக்குது அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்தே நடக்குது. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வரும். கண்ணுக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஸ்ட்ரெயின் அது எங்கே போகும்னா லிவருக்கு தான் போகும். லிவர் தான் அஃபெக்ட் ஆகும். அப்படி கவலைனா கவலை, அப்படி ஒரு கவலையிலேயே முழுகுறான். அப்போ அவனோட லிவர் 1.5 மாசத்துலயே டேமேஜ். ஆல்கஹாலை விட ஸ்ட்ரெஸ் ரொம்ப கெட்டது. கண்டிப்பா. ஸோ இது நிறைய பேர் சொல்லுவாங்க, இது வந்து அக்குபஞ்சர் அடிக்ஷன் மாதிரி, ஒரு முறை போயிட்டா நிறைய முறை எடுக்க வேண்டியது இருக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ ஹார்மோன்ஸை ட்ரீட் பண்ணாதான், இப்போ தைராய்டு இருக்கும், அதை ட்ரீட் பண்ணாதான் உங்க உடம்பு குறையும். அதை விட்டுட்டு நீங்க எத்தனை நாள் பட்னியா இருந்தாலும் நான் சொல்றேன் 1 இன்ச்சாவது குறைவீங்களான்னு பாருங்க. கண்டிப்பா குறையவே முடியாது. பீரியட்ஸ் அப்ப நான் ட்ரிங்க் பண்ணலாமா? இல்ல, ட்ரிங்க் பண்றதே முதல் தப்பு. அல்ல, பீரியட்ஸ் அப்ப தம்பது செகண்ட் தப்பு. ஃபுல்லா தப்பு தான். தாரா, விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அக்குபஞ்சர் சிகிச்சை குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் பரிமளா செல்வி அவர்கள். ஹலோ மேம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் மேம். மேம், பொதுவா டாக்டர் கிட்ட ஒரு ஊசி போட போகணுன்னாலே ரொம்ப பயந்து தான் போவோம். பட் ஆனால் ஊசியை வச்சே ஒரு ஃபுல் பாடி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த மருத்துவத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அக்குபஞ்சர் அப்படின்னா என்ன? என்னோட முதல் வணக்கத்தை வந்து என்னோட மாஸ்டர்ஸ்க்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். அக்குபஞ்சரை பற்றி சொல்லணுன்னா அது ஒரு பெரிய கடல் தான் சொல்வேன் நான். அக்குபஞ்சர் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுது, அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா கூட அக்குபஞ்சர் வந்து ஒரு பிளாசிபோன்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்னா அக்குபஞ்சர் வந்து ஒரு மாயை. அது வந்து நிஜமாவே சயின்டிஃபிக் ப்ரூவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. யூஎஸில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இன்சூரன்ஸே கவர் பண்ணுற அளவுக்கு தான் அக்குபஞ்சர் இருக்குது. சீரியஸ்லி. ஓகே. ஸோ அவங்களே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அக்குபஞ்சர் வந்துட்டு இப்பயும் கூட நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறதே அதுதான். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அக்குபஞ்சர் வந்துட்டு ஜென்ரலாக ஒரு பெயினுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். பெயின் மேனேஜ்மெண்ட். இப்படின்னா ஒரு தலைவலி, அந்த மாதிரி ஒரு கால்வலி, கைவலி, பாடி பெயின், அந்த மாதிரி மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. அக்குபஞ்சர் பார்த்திங்கன்னா நம்மளோட தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகள் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் எல்லாமே வந்துட்டு செயல்பட வைக்க அக்குபஞ்சரால் முடியும். கண்டிப்பாக. அக்குபஞ்சர் அப்படின்றது வந்துட்டு எல்லாருமே நினைப்பாங்க ஒரு நீடில் வச்சு ரொம்ப வந்துட்டு ப்ரிக் பண்ணும்போது வலி இருக்குமோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பயத்தில் கூட வராமல் போயிருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகுது சிம்பிளாக நான் சொல்கிறேன். நம்ம பாடியில் வந்துட்டு ஒரு ஆர்கனும் இருக்குது. ஸோ ஒரு ஆர்கனுக்கும் வந்து ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி வந்துட்டு ஒரு சர்க்கிள் போயிட்டே இருக்கும். அப்போ வந்து ஹெல்த்தி ஹியூமன் பீயிங். எப்போ அந்த சர்க்கிள் ஸ்ட்ரக் ஆகுதோ அப்போ தான் டிசீஸ். அந்த சர்க்கிள் ஏன் ஸ்ட்ரக் ஆகணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மழையில் போகிறேன், நனைஞ்சிடுறேன், அப்போ எனக்கு கோல்டு ஆகுது, அப்போ ஸ்ட்ரக் ஆகும். ஒருத்தன் வந்துட்டு ஆல்கஹால் யூஸ் பண்ணுறான், அப்போது ஸ்ட்ரக் ஆகும் லிவர், லங்ஸ், அந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்ட்ரக் ஆகும்போது டிசீஸ் வருது. இப்போ அக்குபஞ்சரிஸ்ட்டுக்கு என்ன தெரியும்னா, நம்ம பாடியில் இப்போ லிவர் அப்படின்னா லிவரோட எனர்ஜி பாத்வேஸ்ன்னு இருக்குது. அந்த எனர்ஜி பாத்வே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் எண்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல எண்ட் ஆகும். அது தெரியும். நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஆல்கஹால் யூஸ் பண்ணி அவன் அடிக்ட் ஆகிறான், அதனால் அவனோட லிவர் டேமேஜ் ஆகுது அப்படின்னும்போது நான் லிவரோட பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அந்த பாயிண்டில் நான் நீடில் வந்து ஸ்டெரிலைஸ்டு நீடில் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த நீடில் வந்துட்டு யூஸ் அண்ட் த்ரோ. சரிங்களா? அது இன்சர்ட் பண்ணும் பொழுது காஸ்மிக் எனர்ஜி வந்து நீடில் வழியாக உள்ளே போயிட்டு அந்த ஸ்ட்ரக்காக இருக்கிறத ஸ்டிமுலேட் பண்ணுது.
ஸோ இம்பேலன்ஸாக இருக்கிற ஒரு எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த நீடிலோட வேலை. ஸோ நீடில் வந்து லைக் ஆண்டனா மாதிரி செயல்படுது. தட்ஸ் இட், அவ்வளோதான். ஓகே. அப்போது அது வந்து திருப்பியும் ரொட்டேட் ஆனவுடனே நார்மலுக்கு வந்துடுவாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். இதை வந்து பல பேர் பல விதமாக யூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 248 கைண்ட்ஸ் ஆஃப் டெக்னிக் மெத்தட்ஸ் இருக்குது. எல்லா வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே ஒரு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து நிறைய பேர் போயிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் படிக்கிறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அக்குபங்க்சர் அப்படின்னா ஒரு இது இருக்குது, வரைமுறை இருக்குது. ஸோ அந்த வரைமுறையை படிச்சுட்டு அந்த வரைமுறைக்கு தகுந்தபடி ஒர்க் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்பொழுது 100% ரிசல்ட் கிடைக்குது. மேம், இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைம், இப்போ யாராவது டக்குன்னு மயங்கி விழுந்துட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு பேனிக் அட்டாக் அந்த மாதிரி வர சமயத்தில் இந்த அக்குபஞ்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீச்சல் போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீச்சல் குளத்தில் ஒருத்தவங்க வந்துட்டு முழுகிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள இழுத்து போட்டுட்டு நம்ம வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் நல்ல ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு விழிச்சிருவாங்க. ஓகே. இது நடந்திருக்கு கண்டிப்பாக. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, எமர்ஜென்சி பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் இப்போ ரோட்டில் போயிட்டே இருக்கோம், ஒருத்தவங்க மயங்கி விழுந்துட்டாங்கன்னா நம்ம காலில் பாதத்தில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை போட்டு ஸ்டிமுலேட் பண்ணால் கண்டிப்பாக அதுலேருந்து விழிப்பு வரும். அதே மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு அவங்களுக்கு பிளட் லாஸ் ஆகிட்டுல பிளட் போயிட்டுருக்குன்னா கூட நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது அவங்க கண்டிப்பாக பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகும். அவங்கள வந்துட்டு சேஃபாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துடலாம். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு சிம்டம் இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப பல்பிட்டேஷன் இருக்குது, கிடினஸ் வருது, நாசியா இருக்குது, அந்த மாதிரி டைமில் வந்து அதுக்கேற்ற சில பாயிண்ட்ஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி இன்கேஸ் அது ஹார்ட் அட்டாக்காக இருந்தால், ஏன்னா ஹார்ட் அட்டாக்காக இருக்கும்னு நினச்சி சில பேர் பயந்துடுவாங்க, அந்த சிம்டமும் சேமாக தான் இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு அக்குபஞ்சர் நீடில் இல்லாட்டி கூட அந்த பாயிண்ட்ஸில் ரொம்ப ஸ்டிமுலேஷன் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு எமர்ஜென்சியில் அவங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மேம், பொதுவாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இப்போ ஏதாவது ஒரு டிசீஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கேன் பண்ணுறது அந்த மாதிரி வந்துட்டு நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அக்குபஞ்சரில் எப்படி வந்துட்டு இதுதான் அவங்களுக்கு நோய், இந்த பிரச்சனையில் தான் அவங்க இருக்காங்கன்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ ஒரு பேஷண்ட் வராங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு பல்ஸ் டயக்னஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஐ டயக்னஸ், அதுக்கப்புறம் டங் டயக்னஸ், இது எல்லாமும் இருக்குது. இதுக்கும் மீறி நம்ம பண்ணுறது என்னென்னா உங்களோட பிளட் டெஸ்ட், அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் எல்லாமே. ஓ, இதுலயும் அந்த எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் எல்லாமே பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு 100% உங்களுக்கு கண்டிப்பாக தீர்க்க முடியும். இன்டர்னலாக ஏதாவது பிரச்சனைனா இது உங்களுக்கு தேவைப்படும். எக்ஸ்டர்னலாக தான் இப்போ வந்துட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணணும்னு அவசியமே கூட இல்லை. ஒரு ரிசல்ட் கூட எங்கிட்ட எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க எங்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு இப்படி ஒரு தலை சுத்தல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல தான். உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தைகள் வச்சு உங்களோட பெயின் நீங்கள் தான் கரெக்டாக சொல்லுவீங்க. மிஷினோ இல்லாட்டி ஒரு டயக்னோஸ் பண்ணுறதை விட நாங்கள் பண்ணுறதை விட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, ஒரு வலி அப்படின்னா அந்த வலி வந்து குடையிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, குத்துற மாதிரி வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த வலி எந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இந்த ரிசல்ட் எல்லாம் இல்லை வச்சுருப்பீங்க இல்லையா, அது இல்லாமல் இருந்தால் கூட ட்ரீட் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டாக்டர் கிட்ட போவேன் அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்ப முடியல, என்னால் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப கோல்டாக இருக்குது, ரொம்ப ஃபீவராக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் போவேன். ஸோ இப்போ இந்த அக்குபஞ்சர் டாக்டரை நான் எந்த மாதிரியான டைமில் வந்து மீட் பண்ணணும்? ஆக்சுவலாக இப்போ வர்ற எல்லா பேஷண்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போய் பார்த்துட்டு எனக்கு சக்ஸஸே ஆகலை அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மைக்ரேன் வச்சுக்கோங்களேன், தலைவலி, ஒற்றை தலைவலின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுத்திருப்பாங்க, அப்பயும் எனக்கு சரியாகலை. இப்போது எத்தனை விதமான கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்கோ எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் சக்ஸஸ் வரல அப்படின்னும் போது கடைசியாக வரும் பொழுது அக்குபங்க்சரிஸ்ட் கிட்ட வராங்க. ஸோ நீங்கள் அது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் மெடிசன்லாம் எடுத்துன்னு தான் இருக்கீங்க, அப்போ கூட எனக்கு சரியாகலையே, இப்போ கூட காஃப் வந்துகிட்டே இருக்குது, ட்ரை காஃபாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வரலாம். எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணிட்டேன் ஆனாலும் என்னால் முட்டி வலிக்குதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அக்குபஞ்சர் வேற மெடிசன்ஸ் எடுத்துட்டே கூட இதை பண்ணலாம். ஆமாம், இப்போ இன்சோம்னியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்லீப்பிங் டோஸ் எடுப்பாங்க. நிறைய பேர் ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்து தூங்கிடுவாங்க. ஒரு காலகட்டம் வரும்பொழுது ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்தாலுமே தூக்கம் வராது, வயசானவங்களுக்கெல்லாம் கூட நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வராத ஒரு பொழுதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அக்குபஞ்சரிஸ்ட் கிட்ட வரலாம். அவங்க அந்த மெடிசனை வந்து அப்ரப்டாக ஸ்டாப் பண்ண கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மெடிசனோடைய அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக தூக்கம் வரும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லையா? இந்த மெடிசன் வேற, இந்த மெடிசன் வேற, ரெண்டுத்தையும் அப்படி கிடையவே கிடையாது.
அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் 0% சைடு எஃபெக்ட். ஸோ இப்போ அதனால் நீங்கள் எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, உங்களால் வந்து முடியல அப்படின்ற பட்சத்தில் மெடிசன்ஸே எங்கிட்ட இல்லை, ஆனால் எனக்கு வந்து மெடிசன் சாப்பிட்டு நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் அக்குபஞ்சரிஸ்ட் கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு நோய், இந்தியாவிலே அதிகமான பேருக்கு இருக்கிற ஒரு நோய் அப்படின்னா வந்துட்டு சுகரு, பிபி, இந்த விஷயங்கள் தான். ஸோ இதுக்கு கூட வந்து அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் இருக்கா? பிபிக்கும் இருக்குது, சுகருக்குமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு சுகர் அப்படின்னு எடுத்துட்டா, டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் சொல்லலாம். எல்லாருக்குமே ஒரே ரீசனே கிடையாது. ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலும் வரும், ஓவராக வந்து ஃபேட்டு பாடியில் அக்குமுலேட் ஆனாலும் வரும், ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வரும், ஸோ ஜெனட்டிக்கலாகவும் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணணும். எல்லாருக்கும் வந்து ஒரு 10 பேர் வராங்க சுகர் பேஷண்ட்னா 10 பேருக்கும் ஒரே பாயிண்ட்டை போட்டு சரியாக போயிடப்போ அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் அக்குபங்க்சர் கிடையாது. ஒருத்தருக்கும் தனி ப்ரோட்டோக்கால் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நைட்டு வந்து தூங்காமையே இருக்கீங்க, நைட் ஃபுல்லாக தூங்கலை நீங்கள், அதனால் அப்படியே இருக்கீங்க, சாப்பிட்றது வந்து டைமுக்கு சாப்பிட்றதே இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்திருக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்திருக்கலாம், தாத்தாக்கு இருந்திருக்கலாம், பாட்டிக்கு இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பேருக்கும் ஒரே மாதிரி பாயிண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், உங்களுக்கு தனியாக. ஏன்னா ரூட் காஸ் அக்குபஞ்சரில் வந்து என்ன வந்து ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது அப்படின்னா, ரொம்ப நான் ஆச்சரியமாக பார்க்குறது ரூட் காஸ் தாங்க. ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக ட்ரீட் பண்ணுறது ஈஸி தான். இப்போ ஒரு நீ பெயின் சொல்லிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ பெயினா ஜென்ரலாக நம்ம என்ன நினைப்போம், இந்த நீயை சுற்றி நம்ம வந்துட்டு பெயின் பாம் போடுவோம், அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுவோம், எல்லாமே யூஸ் பண்ணிடுவோம். எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிடுறோம். ஆனால் அப்பயுமே எனக்கு பெயின் போகலை அப்படின்னா, இப்போ என்னென்னா நாங்கள் அக்குபஞ்சரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போன் வந்து யார் கவர்ன் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா கிட்னியும் யூரினரி பிளடும் மெயினாக. ஸோ அவங்களால தான் இது வந்துட்டு பெயின் வருது. ஸோ அவங்கள ட்ரீட் பண்ணால் இது சரியாயிடும். ஓகே. ஆனால் நம்ம எக்ஸ்டர்னலாகவே பார்த்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க பார்த்துருக்கீங்கள, நீயே மாற்றி வைப்பாங்க, அப்பயும் அவனுக்கு பெயின் வருது. அப்போ ஏன் வருது? இப்போ ரூட் காசை நம்ம விட்டுடுறோம்ல, எதனால வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே. அதை ட்ரீட் பண்ணால் இது சரியாயிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப ஷார்ட் டெம்பர்னு வச்சுக்கோங்களேன், கோவம் அப்படி வரும், தூக்கி வீசி எறிவீங்க, அப்படி கத்துவீங்க, இரிட்டேட் ஆவீங்க. நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்துட்டு அலோபதியில் என்ன மெடிசன் கொடுப்பாங்க எனக்கு தெரியாது. பட் ஒரு அக்குபஞ்சரிஸ்டால் உங்களை காம் டவுன் பண்ண முடியும். பிகாஸ் அந்த கோவம் வருது இல்லையா, அது யாரால் வருது, இதுதான் நான் ரூட் காசுன்னு சொல்ல வரேன் உங்களுக்கு. அந்த கோவத்தை யார் க்ரியேட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா லிவர், கால் பிளேடர், அவங்க 2 பேரும் ஒரு பேர். அவங்க ஹீட்டு ஜாஸ்தி ஆச்சுன்னா நீங்கள் அப்படி ஒரு கோவம் உங்களுக்கு வரும். ஸோ நான் அவங்க 2 பேரையும் ட்ரீட் பண்ணனா உங்களோட கோவம் காம் டவுன் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கு ரூட் காஸ் என்னன்னு பார்த்துடும் பொழுது ஈஸி சரி பண்ணிடலாம். என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் ஈஸியாக சால்வ் பண்ணலாம்ல, அதே தான். பட் ஆனால் வந்துட்டு இப்போ டெக்னாலஜி இந்த அளவுக்கு டெவலப் ஆகி போயிட்டுருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பாடி பார்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க, உங்களோட நீங்கள் சொல்கிற மெடிசன் மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பட் இதோட அந்த சக்ஸஸ் ரேட் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், அதுக்கு ஏதாவது ப்ரூஃப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக சக்ஸஸ் ப்ரூஃப் இல்லாமலாம் இல்லவே இல்லை. இப்போ வந்து ஃபர்டிலிட்டியெல்லாம் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டிக்கு வந்து 100% வந்துட்டு அக்குபங்க்சர் தான். இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து ஐவிஎஃப் பண்ண போகிறீங்க ஃபர்டிலிட்டிக்காக அப்படின்னா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்களோட ப்ரோட்டோக்காலோட ப்ளஸ் அக்குபங்க்சர் தான் போட்டிருப்பாங்க எல்லா கண்ட்ரீஸ்லையுமே. அப்போ வந்து அது எந்த தூரத்துக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு பொண்ணு வருது, அதுக்கு வந்துட்டு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் வந்து எக்கு வந்து ஹார்மோன் வந்துட்டு ஏஎம்ஹெச்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அந்த ஹார்மோன் வந்து குறைஞ்சி இருந்ததுன்னா அதுக்கு எக்கு வந்து க்ரோ ஆகாது. எவ்வளோ மெடிசன் கொடுத்துருவாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க, எல்லாம் பண்ணி கூட அதுக்கு வந்துட்டு க்ரோத் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வந்து டோனர் எக்கு போகணும். டோனர் எக்குன்றது அடுத்தவங்களோட எக்கை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது. அது எத்தனை பேருக்கு அது வந்துட்டு விரும்புவாங்க சொல்லுங்கள்? நம்மளோட எக்கு இருந்தால் தானே எல்லாருமே ஆசைப்படுறது. அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து அக்குபஞ்சர் 100% உதவி பண்ணும். அவளோட எக்கையே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா, அந்த ஹார்மோனை வந்து ஏஎம்ஹெச் ஹார்மோனை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஓகே. ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி அந்த பொண்ணோட ஓன் எக்கு, அப்படி இல்லாமல் அந்த எக்கெல்லாம் வந்துடுச்சு, அவளுக்கு வந்துட்டு யூட்ரஸ் எண்டோமெட்ரியம் திக்னஸ் சொல்லுவாங்க, அது வந்து ஒரு லெவலுக்கு வேணும் நம்மளுக்கு. அது இல்லை அப்படின்னாலும் அவளால் குழந்தை பெற்றுக்க முடியாது.
ஸோ அப்போ வந்து சரகேசிக்கு போன்னு சொல்லிடுவாங்க. சரகேசி உங்களுக்கு தெரியும் இல்லையா, மாற்றுத்தாய். எஸ் மேம். அவங்களால வந்து குழந்தை பெற்றுக்கணுன்ட்டு அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட யூட்ரஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யாரால் முடியும்னா கண்டிப்பாக அக்குபஞ்சரால் முடியும். இதுவும் நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து 100 பேர் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 80 பேருக்கு சக்ஸஸ் இருக்குது. ஷுவராக இது நடந்துட்டு தான் இருக்குது. 15 இயர்ஸாக அக்குபங்க்சர் பண்ணுறேன். 10 இயர்ஸாக இந்த ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடாகவே தான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஹாஸ்பிட்டலில். ஸோ தட் அப்போ என்ன ஆகும்? புரியுது மேம். அண்ட் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு இந்த அக்குபஞ்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? இல்லை கண்டிப்பாக நம்ம இதை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். எதனால அப்படி சொல்கிறீங்க? இல்லை எதனால இல்லை, நிஜமே இருக்கிறதே அதுதான். அவங்க ஏன் கொடுக்கலன்னு நீங்கள் அவங்கள தான் கேட்கணும் சீரியஸ்லி. மேம் இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து எதனால காசு எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் சைக்கிள் ரொம்பவே மாறி இருக்குது, ஸ்லீப்பிங் சைக்கிளும் மாறி இருக்குது. ஸோ ஃபேட்டி லிவர் ஒபிசிட்டிக்கும் இதை ட்ரீட் பண்ணலாமா? 100% பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நீங்கள் ஸ்கேன் எடுத்திங்கன்னா ஃபேட்டி லிவர் கிரேட் 1 இது எல்லாருக்குமே இருக்குது, டிஃபால்ட்டாகவே இருக்குது. அது ஏன் அப்போல்லாம் இப்படி கிடையவே கிடையாது, ஏன் இப்போ மட்டும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக சொல்வேன் நான். இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கடைபிடிக்கணும். இது அக்கார்டிங் டு அக்குபங்க்சரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்கிறேன். அந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே ஹெல்த்தியான லைஃப் லீட் பண்ண முடியும் கண்டிப்பாக. அப்படி இல்லை நான் ஏதோ ஒரு டிஸார்டரில் இருக்கேன்னா கூட அதுலேருந்து கூட வெளியே வரத்துக்கு முடியும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சாப்பிட்ற டைம். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் எந்த டைமுக்கு சாப்பிடுவீங்க? ஒரு 9 o'clock முடிச்சிருவோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சைனீஸ் வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து 7 to 9, காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அதுக்குள்ளே தான் நீங்கள் சாப்பிட்ணும். ஏன் அப்படி சாப்பிட்ணும்? நம்மளோட ஸ்டொமக் வந்து ஒர்க் பண்ணுற நேரம் பார்த்திங்கன்னா 7 to 9. எல்லா ஆர்கனுக்கும் ஒரு பீகாஸ் மாதிரி இருக்குது. ஸோ சாப்பாட்டுக்கு வந்து அந்த ஸ்டொமக் என்ன பண்ணோம், 7 மணிலேருந்து தயாராகிடும். ஒரு என்சைம் சுரக்கும் அதில். அந்த என்சைம் எதுக்குன்னா நம்ம ஃபுட்டை வந்துட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம போடவே மாட்டேங்கிறோம் ஃபுட்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி 9:30க்கு தான் போடுவோம். 9:30க்கு 9ஓட அது க்ளோஸ் ஆகிடுச்சு. 9:30க்கு ஃபுட்டு போடுறீங்களா, அதால் கிரைண்ட் பண்ண முடியாது. அப்போ ஃபுட்டு என்ன ஆகும், வயிற்றுலேயே ஸ்டே ஆகிடும். ஸ்டே ஆகிட்டு என்ன பண்ண, புளிச்சு போயிடும். புளிச்சு போயிட்டு கேஸாக மாறிடும். அதுவும் வந்து கெட்ட கேஸாக மாறிடும். மாறி பாடியில் எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் போய் ஸ்டே ஆகிடும். அதுதான் டிசீஸாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக நம்மளோட தப்பு எங்கே நடக்குது அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்தே நடக்குது. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வரும், எஸ்பெஷலி கால் பிளாடர் இஷ்யூஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ரொம்ப சிம்பிள் தான் இது. நம்ம உணவு சாப்பிட்ற காலை உணவு வந்துட்டு 7:30 மணிக்கு சாப்பிட்டு பாருங்கள், இல்லை 8 மணிக்கு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக 12 o'clock டான் உங்களுக்கு பசிக்கும். நீங்கள் 9:30க்கு 10:30க்கு 11க்கு அப்படி கூட சாப்பிட்றவங்க இருக்காங்க. முக்கியமாக அம்மாக்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்றதே இந்த 10:30 மணிக்கு தான், 10 மணிக்கு தான். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அதனால தான் முட்டி வலி, முதுகு வலி, நிறைய வலி வரும், நிறைய பிரச்சனைகள். அதனால் பேஸே எதுனா நம்ம பாடியில் வயிறு தாங்க. யார் ஒருத்தருக்கு வயிறுலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கோ அவங்க வந்து நீண்ட நாள் வாழ்வாங்க, நோய் இல்லாமல் வாழலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த வயிறை நம்ம எப்படி வச்சுக்கணும், நல்லா கிளாஸ் பவுல் மாதிரி அழகாக வச்சுக்கணும். அதனால வந்துட்டு அந்த டைமுக்கு போட்டுருங்க, அவ்வளோதான் சிம்பிள். எது வேணால் சாப்பிடுங்க. 7:30க்கு சாப்பிட்டு பாருங்கள். எஸ்பெஷலி அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட் அவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த டைமில் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக குறையும் நிறையா. ஏன்னா அவங்க 9லேருந்து 11 இருக்கு இல்லையா, அந்த டைம் ஸ்ப்ளீனோட டைம். அந்த டைமில் சாப்பிடக்கூடாது, ஈவன் நீங்கள் தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் தான் டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிட்றாங்க. அப்போது அதுவும் அவங்களுக்கு வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு ஒரு வகையில் காரணமாக அமையுது. அதனால் இந்த சிம்பிள் மெத்தட் தான், இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நைட்டு தூங்குறது. நைட்டு தூங்குகிற டைம் வந்து 11 to 3 அட் எனி காஸ்ட் நீங்கள் பெட்டில் தான் இருக்கணும். இப்போது 11லேருந்து 3 வரைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க எல்லாருமே சாப்பிட்றது 1 மணிக்கு 2 மணிக்கு. ஐடி பீப்புளும் பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் எல்லாம் பசங்க அதை தான் சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த டைம் வந்து லிவர் அண்ட் கால் பிளேடரோட டைம். அந்த டைமில் நம்ம லிவரை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. பிகாஸ் லிவர் தான் நம்ம பாடியில் ஒரு ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா காலையில் நம்ம எந்திரிக்கிறோம் இல்லையா, அப்பத்துலேருந்து நைட்டு நம்ம படுக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணோம், சாப்பிட்டது, சிந்தித்தது,
வேலை பண்ணது, திட்டினது, அடித்தது, கோபப்படுறது எல்லாத்தையும் பிரித்து தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவை இல்லாததெல்லாம் தள்ளி விடுற நேரம். அந்த டைமில் நம்ம வந்து நம்ம பாடியை அதுக்கு கொடுத்துடணும். அப்போ அது கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம கொடுக்கல. அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், மொபைல் பார்ப்போம், டிவி பார்ப்போம், இல்லை படிப்போம், எழுதுவோம். அதாவது கண்ணுக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஸ்ட்ரெயின் அது எங்கே போகும்னா லிவருக்கு தான் போகும். லிவர் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஐ ப்ராப்ளம் உங்களுக்கு ஏன் வருதுன்னா லிவர் அண்ட் கால் பிளடரை ட்ரீட் பண்ணாலே சரியாக போயிடும். ட்ரை ஐஸு, டியரிங் ஐஸு, குளுக்கோமா, கேட்ராக்டு அந்த மாதிரி என்ன மாதிரி இருந்தாலும் அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிவர் அண்ட் கால் பிளடர் தான். ஸோ அதை ட்ரீட் பண்ணாலே போகும். அப்போ நம்ம அந்த டைமில் என்ன பண்ணக்கூடாது, ஒர்க் பண்ணவே கூடாது, கண்ணை மூடி படுத்திருக்கணும், அவ்வளோதான். 3 மணிக்கு மேலே எழுந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். பட் இந்த லிவரோட டைம் அதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி படுத்திருந்தீங்கன்னா ஃபேட்டி லிவர்லேருந்து தப்பிக்கலாம். ஃபேட்டி லிவர் இதனால் மட்டும்தான் வருதானா, இல்லை நம்ம ஃபேட்டி லிவர் வந்து வரத்துக்கு காரணங்கள் ஓவராக நம்ம வந்துட்டு மெடிசன்ஸ் எடுத்தாலும் வரும், ஆல்கஹால் யூஸ் பண்ணாலும் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு ஆல்கஹால்லாம் யூஸ் பண்ணல, நான் உட்காந்து அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸு, கவலை, அந்த கவலையிலேயே நான் மூழ்கிறேன், அப்பயும் ஃபேட்டி லிவர் அஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக. இப்போ ஒரு ஆல்கஹால் யூஸ் பண்ணுற ஒரு பர்சனுக்கு வந்துட்டு 3 மாதத்தில் லிவர் டேமேஜுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு இன்னொருத்தன் வந்து ஆல்கஹாலே யூஸ் பண்ணாமல் 1.5 மாதத்துலேயே அப்படியே கவலைனா கவலை, அப்படி ஒரு கவலையிலேயே மூழ்கிறான். அப்போது அவனோட லிவர் 1.5 மாதத்துலேயே டேமேஜ். ஆல்கஹாலை விட ஸ்ட்ரெஸ் ரொம்ப கெட்டது. கண்டிப்பாக. ஸோ அது வந்து அது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். இப்போ கவலைன்றது வந்துட்டு இப்போ நானும் ஃபெயில் ஆகிடுறேன், நீங்களும் ஃபெயில் ஆகிடுறீங்க. நான் என்ன நினைப்பேன், சரி நான் படிக்கவே இல்லை, ஏதோ நல்லா எழுதலை, சரி போ அப்படின்னு நான் விட்டுடுவேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ ஃபெயில் ஆகிட்டேனே, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என் லைஃபே போயிடுச்சேன்ட்டு அதுலேயும் முழுகுறீங்க. ஸோ இதுதான் டிஃபரன்ஸு. அதனால் ரொம்ப கவலை கூட லிவரை டேமேஜ் பண்ணிடும் ஈஸியாக. ஸ்ட்ரெஸ்னால யாராவது ஆல்கஹால் ஹேபிட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க நிலைமை நினைச்சு பாருங்களேன். 15 நாள் தான். ஆனா அப்படிதானே மேம் எல்லா இடத்துலயுமே ஆல்கஹால் கன்சியூம் பண்றாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதை தீர்க்க தான் அங்க போறாங்க. அவங்கள வந்து மீட் எடுக்கிறதும் அக்குபஞ்சரால முடியும். அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் ஆஃப் ஆல்கஹாலோ, அடிக்ஷன் ஆஃப் த டபாக்கோ எதுவாக இருந்தாலும் சரி, ட்ரக்ஸு எல்லாத்துலேருந்தும் நம்ம வந்துட்டு ஈஸியாக கொண்டு வர முடியும் அக்குபஞ்சரால். அதனால் நான் சொன்ன இந்த சாப்பிட்ற டைமு, இந்த தூங்குற டைம், இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிஜமாவே வந்துட்டு நிறைய டிசீஸ் வராது. மேம் நீங்கள் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில், இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி தான் ஒரு சைக்கிள் வந்து சுற்றிட்டு இருக்கு. அப்போ தான் உங்களுக்கு மணி வரும், அதை வச்சு தான் உங்கள் ஃபேமிலி காப்பாற்றணும். ஸோ இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸாக சம்திங் ஏதாவது இருக்கா? நான் சொல்கிறேன், இப்போ யார் கல்ப்ரிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தாங்க. கண்டிப்பாக நான் கண்ண மூடின்னு சொல்லுவேன். ஏன் பாருங்கள், இப்போது ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ வளர்க்குறாங்கன்னா அம்மா சின்ன வயசுலேருந்தே நீ ஃபஸ்ட் ரேங்க் வா அப்படின்னு தான் அவங்களுக்கு சொல்லி வர வைக்கிறாங்க. அப்புறமா நீ நிறைய ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஏதோ வா, அப்புறமா வந்து நீ நல்ல வேலைக்கு போயிடு, அதுக்கப்புறம் நல்ல கார் வாங்க, பங்களா வாங்க, அப்புறம் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அவனை ஒரு நிமிஷம் கூட ஒரு நிம்மதியாக இருக்கவே விடலை. அவனோட விருப்பப்படி கொஞ்ச நேரம் ஒரு சுவாசிக்க கூட விடலை. அப்படியே மெக்கானிக்கலாக அவனை துரத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு பேரண்டாவது நீ ஆரோக்கியமாக இரு, அதுதான் உனக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்களா? ஏன்னா நம்மளோட சமூகமே அப்படி தானே இருக்குது. எல்லாருக்குமே ஒரு போட்டி, எல்லாருக்குமே என்னோட பையன் வந்து இவ்வளோ பெரிய ஸ்கூலில் படிக்கணும், அதுதான் சரியா, அவன் ஹெல்த்தியாக இருக்கணும்னு யாருமே நினைக்கல. நான் சொல்கிறதெல்லாம் நிஜம். அதே மாதிரி அவனை நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும், அவன் கலெக்டர் ஆகிடணும், டாக்டர் இப்படியே நினைக்கிறோம். நான் அது தப்புனே சொல்ல வரல, எல்லாருக்குமே அது வேணும் தான். அதோட சேர்த்து ஹெல்த்தும் வேணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை. கண்டிப்பாக ஒரு பையன் படிக்கிறான் அப்படின்னா போதும், நைட்டு படிக்காத, காலையில் எந்திரிச்சு படி, சாப்பிட்டியா, இதை சாப்பிட்டுட்டு தூங்கு, அந்த மாதிரி யாருமே இல்லை. நீ படி, எவ்வளோ நேரம்னா டீ போட்டு தரேன், காஃபி, இது ரெண்டுத்துலேயுமே காலத்தை ஓட்டுறாங்க. அவனை வந்து அப்படியே அவனோட எண்ணம் ஃபுல்லாகவே அதில் தான் இருக்குங்க. அவன் கொஞ்சம் நேரம் கூட அம்மா எனக்கு இது வேணும், ஒன்று பிடிச்சிது செஞ்சு கொடுன்னு சொல்கிறதுக்கு கூட அவன் முடியல, விட மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு பையனோட நிலைமை என்ன ஆகும் நீங்கள் சொல்லுங்கள்? ஓகே, இப்படியே தான் போயிட்டுருக்கு. அப்போ யாரை தப்பு சொல்கிறது? அவன் பணத்து பின்னாடியே போகிறான். இப்போ நான் சொன்னல ஐவிஎஃப் சென்டர்ஸு, ஏன் இவ்வளோ ஐவிஎஃப் சென்டர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்லேயும் ஒரு ஐவிஎஃப் சென்டர் ஏன் வருது? எல்லாரும் ஓடுறோம் வெல்த்துன்னு. ஆனால் ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஓடி என்ன பண்ணுறோம், கடைசியில் சம்பாதிச்சு அவங்க சொல்கிற மாதிரி அந்த பணத்தை எடுத்து வந்து ஐவிஎஃப் சென்டரில் தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தும் கூட அவனுக்கு வரலையே, ஹெல்த்தை மீட் எடுக்க முடியலையே, அதானே நிஜம். கண்டிப்பாக மேம். ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி ஓடி அவன் லைஃபே வெறுத்துறான். இந்த பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இப்போ அவனை கல்யாணம்லாம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோன்ட்டு கல்யாணம் பண்ணி ஒரு 2 மாதத்துலேயே உனக்கு குழந்தை வரலையேன்னு அந்த பேரண்ட்ஸே தான் கேட்குறாங்க அந்த பையனை.
அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க. ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு ஆல்கஹால் அடிக்ட் ஆயிடுவான் மேம். கண்டிப்பா அதுக்கு காரணம் யாரு? பேரண்ட்ஸ். இன்னைக்கும் நான் சொல்றேன், பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தான் நான் வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும்னு நினைப்பேன். பசங்களுக்கே கிடையாது. ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு அக்கறை வேணும்ல. குழந்தையா இருக்கும்போது வளர்க்குறாங்க அழகா. வளர்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீ அவன் ஆரோக்கியத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும் தான் நான் சொல்கிறேன். படிக்க வேணாம், படிப்பு வேணாம், எதுவுமே சொல்லலை நான். எல்லாமே தேவை. ரெண்டும் இருந்தால் தானே. இப்போ ஒரு கலெக்டராகவே கூட ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து நல்லா சாப்பிடாம கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துடும். ஐபிஎஸ்ன்னு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் டாக்டர்ஸ்க்கே கூட ட்ரீட் பண்ணியிருக்கோம் நாங்கள். அப்போ அந்த கலெக்டரானே ஆனால் கூட அவனுக்கு என்ன தேவை? சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹெல்த்தி இல்லைன்னா அந்த கலெக்டர் ஜாப் கூட அவனால் பண்ண முடியாது. இப்போ பார்த்துக்கலாம், நீ போன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு பெரியவங்க சொல்கிறேன், இன்னொரு தப்பு நான் சொல்கிறேன். ஒரு பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸில் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்லைனா ஓவர் ப்ளீடிங் ஏதோ ஒன்று, அதெல்லாம் கல்யாணம்னா சரியாயிடும் விடுன்ட்டு அப்படியே விட்டுருவாங்க. சீரியஸ்லி இல்லை, அதுவும் தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு சிம்டம் நம்மளுக்கு காட்டுது உடம்பு வந்து எப்பவுமே தப்பே பண்ணாதுங்க. கரெக்டாக இருக்கும் நம்ம உடம்பு, தன்னை தானே சரிப்படுத்திக்கும். சீரியஸ்லி அந்த மாதிரி இயற்கையாகவே இருக்குது நம்ம உடம்புல. புரியுது. பட் அந்த ஒரு சிம்டம் வரும்போதே நம்ம வந்துட்டு இதை சரி பண்ணிட்டா பெரிய டிசீஸ் வரவே வராது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சோம்பேறித்தனமும் வரும். பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம், கொஞ்சம் என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம். நம்ம எங்கே ஓடுவோம், வேலைக்கு தான் போவோம், தப்பான வழிக்கே போக மாட்டோம். ஆனால் அந்த வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம், கடைசியில் நிற்கும்பொழுது ஹெல்த்தே இருக்காது. அப்போ ஹெல்த் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகரத்துக்கு கூட முடியாது. கண்டிப்பாக. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்த்தும் வேணும். இந்த டைமில் படிக்கக்கூடாது, கண்ணு விழிச்சு தப்பு, இப்போ காலைல எழுந்திரிச்சு படிக்கணும், இந்த மாதிரி இந்த டைமுக்கு சாப்பிட்ணும் ஏன் சொன்னால் என்ன தப்பு? அப்போது இந்த மெடிசன் இதுவே இருக்காது இல்லை. கண்டிப்பாக மெடிசனே தேவைப்படாது இல்லை. எஸ் மேம். அதுவும் எல்லாரும் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் மேம், உங்ககிட்ட இன்னொரு விஷயம் வந்துட்டு எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, உங்கள் கையில் போட்டிருக்க அந்த கிறிஸ்டல்ஸ் தான். ஸோ அது என்னது? இது வந்துட்டு கிறிஸ்டல்ஸ்க்கும் வந்துட்டு பவர் இருக்குங்க. ஒரு கிறிஸ்டலுக்கும் ஒரு நேச்சர். ஏன்னா இது இயற்கையிலேருந்து வர்றது. இது ஏதாவது ஸ்பெஷலான கிறிஸ்டலா இல்லை? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ வந்துட்டு இதுக்குமே வந்து இது கனெக்ஷன் உண்டு. ஒரு கிறிஸ்டலுக்குமே வந்துட்டு இப்போ இதை வந்து எதோட லிங்க் பண்ணி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பர்த் சார்ட் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிறிஸ்டல் இருக்குது. இதையும் சேர்த்து போடும்போது உங்களுக்கு இன்னும் இதில் வந்து மணியும் இருக்குது, ஹெல்த்தும் இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே. ஸோ ஒரு கலருக்கும் வந்து ஒரு கலர் தெரப்பின்ட்டே இருக்குது. சீரியஸ்லி. ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லுங்கள். எல்லோ. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டொமக் வந்துட்டு டாமினேட் பண்ணுது அதிகமாக, எர்த்து அதிகமாக டாமினேட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு சொல்லுங்கள். எனக்கும் எல்லோ தான் மேம். எல்லோ தானா? வயிறு ரிலேட்டடான ஒரு இதுதான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கலரை வச்சு கூட நம்ம வந்துட்டு ஆர்கன்ஸை வந்துட்டு சொல்ல முடியும். இது அக்குபஞ்சர் சொல்லி கொடுத்துருது. மேம் பிங்க் கலர்ன்றது வந்து ஒரு ஹார்ட் ரிலேட்டடாக, ஸ்மால் இன்டெஸ்டைன் ஹார்ட். ஸோ அப்போ என்ன ஆகும், அது ரிலேட்டடான அது டெஃபிஷியன்சியாகவும் இருக்கலாம், இல்லாட்டி எக்ஸஸாகவும் இருக்கலாம். ஸோ வந்து இப்போ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அக்குபங்க்சரில் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள்னு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து சொல்லி மாள முடியாது. கண்டிப்பாக இப்போ குழந்தையிலேருந்தே வயசாகிற வரைக்கும் பெண்களுக்கு ப்ராப்ளம் தான். இப்போ பீரியட்ஸில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அக்குபஞ்சர் 100% சரிப்படுத்தும் கண்டிப்பாக. இதே மாதிரி மெனோபாஸ், அதுலேயே ஒரு மெனோபாஸ் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மெனோபாஸ்க்கு முன்னாடி ப்ரீ மெனோபாஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மூட் ஸ்விங் இருக்கும். சரிங்களா? அப்போ நிறைய இரிட்டேட் ஆவாங்க. அப்புறம் ஹாட் ஃப்ளஷ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா திடீர்னு உடம்பு சூடாக இருக்கும், திடீர்னு அப்படியே சில்லுன்னு ஆகிடும் நைட்டில். அது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வர்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு பெயின், எக்கச்சக்கமான பெயின், அது சொல்லவே முடியாது. அந்த மாதிரி பெயினும் வரும். இது எல்லாமே வந்துட்டு எப்போனா ஆஃப்டர் 45, 50 அந்த மாதிரி. ஸோ அப்போ ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அதை சொல்லக்கூட முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து வீட்டில் இருக்கிறவங்களால முடியாது. ஈவன் ஹஸ்பண்ட் கூட அதை புரிஞ்சுப்பாரான்னு சொல்ல முடியாது நிறைய பேர் வீட்டில். பசங்கக்கிட்ட பையனாக இருந்தால் அம்மா சொல்லவே மாட்டாங்க. பெண்களும் ஓடிட்டே இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இப்போ தனக்கு தானே வந்து ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாக அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப அதிகமாகும். அப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகமாகும். ஹார்ட்டு கூட அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணுற ஸ்டேஜெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் மட்டும் அம்மா எல்லாம் வந்து நம்ம கவனித்து பார்த்து, ஒன்றும் இது சீரியஸாக இல்லை, சிம்பிளாக சரிப்படுத்திட முடியும் தான். ஆனால் இதுதான் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அக்குபஞ்சர் 100% ஹெல்ப் பண்ணுது. பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரிப்படுத்தும். அதுமாரி பெண்களுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கும்.
இப்போ யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது சில பேரால். ம். காஃப் பண்ணும்போது கூட யூரின் லீக்கேஜ் இருக்கும். இந்த மாதிரி நிறையா பேஷண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே கூட அக்குபங்க்சரால் சரிப்படுத்தவே முடியும். வெஜினல் ட்ரைனஸ் கூட சரிப்படுத்தலாம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா ரூட் காஸ் தான். நம்ம ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா ஈஸியாக ட்ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் அக்குபங்க்சர் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து சைடு எஃபெக்டே கிடையாது அக்குபங்க்சரில். ஸோ இது நிறைய பேர் சொல்லுவாங்க, இது வந்து அக்குபங்க்சர் அடிக்ஷன் மாதிரி, ஒரு முறை போயிட்டா நிறைய முறை எடுக்க வேண்டியது இருக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு சர்டைன் பீரியட் தான் வர சொல்லுவோம். அந்த டைமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஓகே. ஸோ அவங்க சொல்கிற ஃபுட்டு மட்டும்தான் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. எதுலாம் இப்போது உங்களுக்கு ஆகாதோ, இப்போ ஒரு வந்து ஒபிசிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஒபிசிட்டின்னு வந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாருமே பண்ணுறது என்னன்னா பட்னியாக தான் இருப்பாங்க. ஃபாஸ்டிங், நான் ஃபாஸ்டிங் இருந்து என் உடம்பை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. பட் அக்கார்டிங் டு அக்குபங்க்சர் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் வந்து ஒபிசிட்டி இருக்காங்கன்னா அவங்க ஏன் ஒபிஸாக இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரீசன் கிடையவே கிடையாது. இப்போ நான் வந்துட்டு கிரேவிங், எனக்கு வந்துட்டு ஒரு பிரியாணி பார்த்தா அப்படி சாப்பிட்டு ஆகணும், டைம் எல்லாம் எனக்கு இல்லவே இல்லை, அப்படி சாப்பிட்டுணும் நான் சாப்பிட்ருவேன். அதே மாதிரி ஒரு ஸ்வீட்டு பார்த்தா சாப்பிட்டுடுவேன். அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருந்து நீங்கள் ஒபிஸாக இருப்பீங்க. அவங்க வந்துட்டு ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைவீங்க. ஆனால் உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்குது. ஸோ ஹார்மோன்ஸை ட்ரீட் பண்ணாதான், இப்போ தைராய்டு இருக்கும், அதை ட்ரீட் பண்ணாதான் உங்கள் உடம்பு குறையும். அதை விட்டுட்டு நீங்கள் எத்தனை நாள் பட்னியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு இன்ச்சாவது குறைவீங்களான்னு பாருங்கள். கண்டிப்பாக குறையவே முடியாது. ஏன்னா ஹார்மோன்ஸ் தான் ரீசன். அதை விட்டுட்டு நம்ம பட்னியாக இருக்கிறதுனால டயர்டாக தான் போவீங்க. ஸோ அதனால் யாருக்கு என்ன ப்ராப்ளம், இந்த ஒபிசிட்டிக்கே வந்து காரணத்தை தெரிஞ்சுட்டு பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் குறைக்கிறதுக்கு சாலட் சாப்பிடுவாங்க, வெஜிடபிள் சாலட். அது சாப்பிட்டா கூட குறைய மாட்டீங்க. அது ரொம்ப தவறானது. அந்த சாலட் வந்து பச்சையாக நான் சொல்கிறேன், அதை ராவாக சாப்பிட்டா கண்டிப்பாக ஸ்ப்ளீனை போய் டேமேஜ் பண்ணும். அப்போ குறையவே குறையாது. ஸ்ப்ளீன் தான் வந்து நம்ம வெயிட் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த வெஜிடபிள் சாலடை வந்து நம்ம பாயில் பண்ணி சாப்பிட்லாம். பாயில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது. ஆனால் பச்சையாக எப்போவுமே வெஜிடபிள்ஸ், ரா வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. அதனால் வந்து பயனே கிடையாது. கேரட் அந்த மாதிரி ஐட்டம்லாம் அதுவும் தான், அதுவுமே பாயில் பண்ணி தான் சாப்பிடணும். ஆமாம் அதுவும் தானே சொல்கிறேன் நான். அதுவும் வெஜிடபிள் தானே, அதுவும் ரா வெஜிடபிள்ஸ் தானே சொல்கிறேன். பாயில் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பவர் அதுக்கு அதிகமாக இருக்கும். ஓகே. இதுவாக சாப்பிட்டா இதாகிடும், டேமேஜ் ஆகும் ஸ்ப்ளீன். அதனால் வேண்டான்னு சொல்லுவாங்க. மேம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு பாய்ஸ் கேர்ள்ஸுமே வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க. அப்படி இருக்கப்ப மென்சுரேஷன் டைமில் நம்ம ட்ரிங்க் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா மேம்? கண்டிப்பாக கெட்டது. இப்போ ரெண்டுமே ஒரு பாடியில் பண்ணுதுன்னா அது எப்படி லிவர் எஃபெக்ட் பண்ணும்? இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்ட கொஸ்டினே கூட என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. இப்போ எல்லாம் எடுத்துக்கிறாங்கன்றதே என்னால் காதில் எனக்கு போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை ஈக்குவல்ன்றதுக்காகலாம் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கேட்டிங்களே ஸ்ட்ரெஸ்ஸு, பொண்ணுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஆனால் அதை வந்து அவங்க, அதை நான் சொல்கிறேன் மறுபடியும் பேரண்ட்ஸ் கிட்ட தாங்க வரேன். பேரண்ட்ஸ் வந்து கவனிக்கிறதே கிடையாது. நீ வந்து ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டியா போ, என்ன வேணால் பண்ணு, அப்படி தான். அப்படி கிடையாது. ஒரு குழந்தை வந்து எல்லா விதத்துலையுமே நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆனால் தானே கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து ஆல்கஹால் வந்து அடிக்ட் ஆகிற வரைக்கும் போயிருக்கு. ஃபஸ்ட்டு டேவே அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாம தானே மேம் பண்றோமே. இது இப்போந்து கிடையாது. உங்களுக்கு இது எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக வரும்னா, நிஜமாக நீங்கள் கன்சீவ் ஆனால் வரும், உங்கள் குழந்தைக்கு அது பாதிக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பீரியட்ஸ் அப்போ நான் ட்ரிங்க் பண்ணலாமா, இல்லை ட்ரிங்க் பண்ணுறதே முதல் தப்பு. அதில் பீரியட்ஸ் அப்போ தவிர்த்து செகண்ட் தப்பு, ஃபுல்லாக தப்பு தான். அவங்க ஏன் அதை யூஸ் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லாட்டி அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருப்பான் இது நல்லா இருக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், அதனால யூஸ் பண்ணுவாங்க. ஒரு முறை வந்து சில பேர் யூஸ் பண்ணிவிட்டு அது பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்வாங்க. வேறு என்னெல்லாம் ரீசன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எடுத்தோன்னா ஒரு டெம்பரவரி ஹாப்பினஸ்குள்ளே தள்ளப்படுறாங்களா மேம்? அதனால கூட மேபி இருக்கலாம்ல. அது ட்ரிங்க்ஸ் இல்லாமல் இந்த இது கூட ட்ரக்ஸு கூட இது மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் நான் தான் சொல்கிறேன், இது வந்து எந்த தூரத்துக்கு நம்மளை கொண்டு போகணும்னு எல்லாருக்குமே தெரியும் தானே. தெரியாமல் யாரும் அது வேணாம் நல்லது இல்லைன்னு தெரியும், தெரிஞ்சும் நம்ம எடுக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, ஒரு எக்ஸ்பர்சன் எடுக்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரெண்டு அப்படின்னா நீங்கள் பிடிச்சி இழுத்துன்னு வாங்க, நீங்கள் அக்குபஞ்சரிஸ்ட்டு வாங்க, கண்டிப்பாக அவங்கள அதுலேருந்து வெளியே ஈஸியாக கொண்டு வரலாம். அப்படியும் அவங்களுக்கு வந்து வேறு ஏதோ பர்சனல் இஷ்யூஸ் எவ்வளோ இருக்குனாலும், அந்த மாதிரி மைண்ட் ரிலேட்டடாக என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன் இருந்தால் கூட அதை சரிப்படுத்த முடியும் தான். இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கோன்னா கண்டிப்பாக அதுக்கு லங்ஸு காரணமாக இருக்கும். ஸோ லங்ஸை ட்ரீட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த சோகமே இல்லாமல் போயிட்டே இருப்பீங்க. ஸ்ட்ரெஸ்ஸுனால வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆன்சைட்டி, டிப்ரெஷன் எதுவாக இருந்தாலும் வந்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் நீடில் போட்டு படுத்துட்டு எந்திரிக்கும் போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க.
மேம் இந்த மாதிரி முடியுமா? இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா, என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்னால எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு 20 மினிட்ஸ் வந்து அந்த நீடில் போடுறதால எனக்கு அந்த டைமில் ரிலாக்ஸ் ஆகும். பட் அகெயின் அது எனக்கு அது ட்ரிகர் வந்து பண்ணும்ல. 10 டேஸ் நான் எடுக்க சொல்லுவேங்க. டே பை டே உங்களுக்கு வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். டே பை டே Okay. யூ வில் கெட் இம்ப்ரூவ்மெண்ட். கண்டிப்பாக அந்த பழைய நினைவுகள் எல்லாமே போயிடும். பிகாஸ் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த பழைய நினைவுகளை யார் பண்ணுறா அப்படின்னா அகெயின் ஸ்ப்ளீன். ஒரு ஆர்கனால தான் நான் சொல்கிறேன்ல, எந்த காரியமும் காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏதோ ரீசன் தான். இப்போ உங்களுக்கு வந்து சில டைம்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையே ஒரு வாரம் ஃபுல்லாக பாடிட்டே இருப்பீங்க. இல்லை ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு இன்சிடெண்ட் அதே மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்களேன், அதே மைண்டில் போயிட்டே இருக்கும். அதுவே அவங்கள பிடிச்சி தள்ளும். ஆமாம். ஸோ அதுக்கெல்லாமே கூட நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் தான் காரணம்னு சொல்கிறேன் நான். ஸோ அதை ட்ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக சரியாகும். 100% சரியாகும். எஸ் மேம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்கேன். எப்போ பார்த்தாலும் யார் வந்தாலும் நான் போடுற ஃபஸ்ட்டு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்காக தான் போடுவேன். பிகாஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாருமே இல்லைல்ல. ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக தான் போவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, நான் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், இன்றைக்கி ரொம்ப நல்லா தூங்கினேன் அப்படின்ட்டு. அது டாக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு கலெக்டர், எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இல்லை. எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ எந்த விஷயத்துல ரொம்ப அடிக்ஷனா இருந்தாலும் அடிக்டிவா இருந்தாலும் அதை உங்களால குணப்படுத்த முடியும். கண்டிப்பாக ஃபுட்டு கூட நான் சொல்கிறேன்ல, ஒரு ஸ்வீட்டு பார்த்தோன்னே கிரேவிங் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட கண்ட்ரோல் பண்ணலாம். மேம் இப்போ ஒரு ஆல்கோஹால் அடிக்டாக இருக்காங்க, இல்லை ஒரு ஸ்மோக்காக அடிக்டாக இருக்காங்க அப்படின்னா அக்குபஞ்சரால் அவங்கள வந்து குணப்படுத்த முடியுமா? ரிஹாபிலேஷன் சென்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மெடிசன்ஸ் தானே கொடுக்குறாங்க. அந்த மெடிசன்ஸ் எல்லாம் அவங்கள செடேட் தான் பண்ணுது. அவங்க எப்பவுமே ஒரு ட்ரௌசினஸில் தான் இருக்கிறத நான் பார்க்குறேன். அது வந்து நிறைய பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க பசங்களை. அப்போ வந்து அவங்க சொல்லும்பொழுது எனக்கு வந்து என்ன மெடிசன் எடுக்கிறான், ஆனால் கூட ஒரு மயக்க நிலையிலே தான் இருக்கான், அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதுலேருந்து இப்போ அந்த மாதிரி மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் கூட அக்குபங்க்சர் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வரலாம். இல்லை ஆல்ரெடி நான் அதை எடுத்துகிட்டு இருக்கேனே, அதனால் நான் எப்படி இதை எடுக்க முடியும்லாம் நினைக்கவே தேவையில்லை. அதே மாதிரி இன்னொரு நிறைய பேஷண்ட் எனக்கு வந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு +2 படிக்கிற ஒரு பையன், அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு வந்துட்டு படிப்புலேயே கவனம் இல்லை, அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் எதுலேயுமே இல்லை, ஒரு ரூம்குள்ளேயே இருக்கிறான், எப்போவுமே ரூம்குள்ளே இருக்கான், இருட்டாக இருக்கிறான், அதுதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவனை வெளியே யாரோடையும் பேசுறதில்ல, பழகிறதில்ல, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட். ஸோ அவனுக்கு என்னவா இருக்க முடியும்னா, கண்டிப்பாக அவனுக்கு வந்து எமோஷ்னலாக ஏதோ ஒன்று அவனை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க மிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 6th 7th படிக்கும்பொழுது அந்த பையனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கோவத்தில் அவன் ஏதோ ரொம்ப சேட்டை பண்ணியிருக்கான், ஏதோ பண்ணியிருக்கான். இப்போ ஒரு கபோர்டு இருக்குல்ல, அந்த கபோர்டில் உள்ளே வச்சுட்டு சாத்திட்டாங்க கொஞ்சம் நிமிஷத்துக்கு. அப்புறமா டக்குன்னு வெளியே எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த நிமிஷம் அவனை வந்து எமோஷனலாக அவன் என்ன ஆயிருப்பான், அந்த பயம் அவனுக்கு அப்படியே உள்ளே அப்படியே பதிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதுதான் பெருசாக வர ஆரம்பிச்சு. ஓகே. இதே மாதிரி இன்னொரு பையனுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சில கம்ப்ளைண்ட்ஸ், அதுக்கும் நம்ம வந்து பேசி தான் கண்டுபிடிச்சேன் நான். அதே மாதிரி அவனுக்கும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா, நான் வந்துட்டு போன ஜென்மத்தில் வந்து நான் இந்த கண்ட்ரியில் இருந்தேன், நிஜமா என்னோட இது வந்து பார்ட்னர் கூட எனக்கு தெரியும், அவள் பேர் கூட எனக்கு தெரியும், நாங்கள்லாம் வந்து கன் எடுத்துகிட்டு போவோம், ஃபைட் நடக்கும், அந்த மாதிரி எப்பவுமே சொல்லுவான். அது வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் வந்துட்டு இதில் குளோபில் போய் பார்த்துருக்கான், இந்த கண்ட்ரி எங்கே இருக்குது இப்போது, அது என்ன நாடு, அந்த நாட்டில் தான் நான் பிறந்திருக்கேனா, அப்போ எனக்கு என்ன பேர் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறான் அவன். இதுவும் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் எனக்கு தெரிஞ்சு. அப்போ அவனை பற்றி பேசி விசாரிச்சதில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவன் வந்து வீடியோ கேம் பயங்கரமாக ஆடுவான், பிளேஸ்டு. அதில் எல்லாம் ஷூட்டிங் கேம் தானே, நிறைய வித்தியாசமாக இருக்கும்பொழுது அவன் அதில் அப்படியே முழுகிறான். எல்லாரும் மாதிரியும் விளையாடிட்டு எழுந்து வரல அவன். ஓகே. அப்போது அவங்க பேரண்ட்ஸும் வந்து 2 பேரும் ஒர்க்கிங். ஸோ அப்போ என்ன ஆகும், இவன் வீட்டில் இருப்பான், இருக்கும்போதெல்லாம் என்ன பண்ணுவான், இதுலேயே போகிறான். ஸோ அவனுக்குள்ளே அப்போ சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், அப்போ அதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த பிரச்சனை இந்த மாதிரி சின்னதா நடக்கிற விஷயங்கள் அவங்க ஒரே சைக்காலஜி. ஒரு நாட்டு தான் அது ஒரு பெரிய டிசீஸாக கிரியேட் ஆகுது. ஓகே ஸோ மேம். இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஈஸியாக வந்து ட்ரீட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ நேரம் உங்களோட டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி அக்குபஞ்சர் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. ஸோ நம்மளோட வியூவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மச்.